கத்தார்லேருந்து நம்ம கிளைண்ட்டு அவங்களுடைய கம்பெனிக்கு லோகோ பண்ணி கேட்டிருக்காங்க. கம்பெனி பேர் வந்து அல்சா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சர்வீஸ். அவங்களுடைய பழைய லோகோ வந்து இது தான் அவங்களுடைய பழைய லோகோ. இந்த லோகோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி ஒரு புது லோகோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நானும் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டில் போட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து ஸ்டேரிங்கில் ஒரு டிசைன் கொடுத்தேன். அப்புறம் வந்து லொக்கேஷன் கொடுத்து அதில் சர்க்கிளில் ஸ்டேரிங்கோட ஐக்கான் வர மாதிரி பண்ணேன். அது அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. அப்புறம் வந்து கத்தாருடைய ஃப்ளாகில் ஒரு பேட்டர்ன் பண்ணேன், அதுவும் கரெக்டாக இல்லை. அதனால் இப்போ நான் கடைசியாக என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னால் கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுறது சேஃப்டி தான் பிலீவ் பண்ணுவாங்க. அப்படி சேஃப்டியை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீல்டை போட்டுக்கிட்டேன். கீழே உள்ள லேயரை மெர்ஜ் பண்ணிவிட்டு சென்டராக உள்ள கேப்புக்கு வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிட்டு கீழே உள்ள லேயர் நம்ம மெர்ஜ் பண்ண லேயரை சின்ன கேப் வச்சு அதில் ரெட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய பழைய லோகோ பார்த்திங்கன்னா காருடைய வெக்டார் இமேஜ் இருக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு வெக்டார் இமேஜ் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய கம்பெனி நேம் வந்து அல்சான்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நல்ல ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை சென்டராக வச்சு விட்டு அதுக்கு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிட்டோம். அவங்களுடைய சர்வீஸ் பர்ஃபெக்ட்னு மீட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக 5 ஸ்டார்ஸை வச்சு லோகோ ஃபினிஷ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண லோகோடைய அவுட்புட் இது தான்.